இந்த சம்மர்ல நீங்களும் என்ன மாதிரி ஏசி வாங்க போறீங்கன்னா ஸ்கேம் ஆகாம இருக்க இந்த ஒரு விஷயத்த ஏசி இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பா பண்ண சொல்லுங்க. நான் வந்து டைக்கினோட 110 5 ஸ்டார் ஏசி வாங்கினேன். அதுவும் டைக்கினோட ஸ்டோர்லயே டைரக்டா போய் வாங்கினேன். இவங்களோட பிரைசஸ் இதுல ஆன்லைன் பிரைசஸோட ஒரு 4-5,000 ரூபாய் அதிகமாக தான் இருந்துச்சு. நான் வாங்க போகும்போது என்ன யோசிச்சு போனேன்னா, நம்ம டைரக்டா அவங்க ஸ்டோர்லயே வாங்கினோம்னா அவங்க ப்ராடக்ட்னால நல்ல குவாலிட்டியா இருக்கும், சர்வீஸ்ல ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு நினைச்சு போய் வாங்கினேன். ஆனா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த டைக்கின் ஸ்டோருக்கு போயிருக்கும் போது அங்க இருந்த சேல்ஸ் பர்சன்ட்டை கேட்டேன், நீங்க ஏசி இன்ஸ்டால் பண்ணும்போது வேக்யூமிங்லாம் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னு. அவங்க வந்து இல்லை சார், வேக்யூமிங் வந்து புதுசாக நம்ம ஒரு ஏசி இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அதுக்கெல்லாம் தேவையில்லை, நாங்கள் 5 இயர்ஸாகவே இன்ஸ்டால் பண்ணும்போது யாருக்கும் வேக்யூமிங் பண்ணுறதில்லை, ஏன்னா அது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இன்டர்நெட்டில் பார்த்த இன்ஃபர்மேஷன் வேறையாக இருந்துச்சு, இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் வேறையாக இருந்துச்சு. ஸோ நான் டவுட்டில் என்ன பண்ணேன்னா, அரும்பாக்கம்ல வந்து சென்னையில் டைக்கினோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன். எந்த டீலர் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுங்க ஐடியா இருக்குங்களா சார்? டைக்கின் ஏர் கண்டிஷனிங் சொல்யூஷன் பிளாசா, கூட வந்து ராஜ் ஏர் கண்டிஷனிங் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்றோம்னா வேக்கம் பண்ணிட்டு தான் பண்ணணும். இல்ல இது வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் நான் அதை செக் பண்றேன், எதனால அது மாதிரி சொன்னாங்கன்றதை நான் கண்டிப்பா நான் இங்க இருக்கேன், அவங்கள்ட்ட கொடுக்கவா? கொடுங்க. நீங்க ராஜ் ஏர் கண்டிஷன்ல சேல்ஸ்ல இருக்கீங்களா? ஆமா சார், சொல்லுங்க சார். ஆக்சுவலா இப்போ ஒரு கஸ்டமர் இப்போ ஒரு கன்சர்ன் கேட்டிருக்காரு, என்னன்னா இது மாதிரி யூனிட் இன்ஸ்டால் பண்றப்ப நம்ம வேக்கம் பண்ணி தானே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுதான் சார், நாங்க அவங்க கேட்டதுக்கு வந்து பைப் லென்த் அதிகமா போச்சுன்னா வேக்கம் போட்டு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க சார். அந்த 3 மீட்டர் குள்ள இருக்க தேவை கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க சார். ஏன் அதுல 3 மீட்டர்ஸ் இருந்தா பண்ணக்கூடாதுன்ற சொல்லிருக்கீங்க? அது எதுவுமே தெரியல சார், சார் சொன்னாங்க சார். அது அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க, எந்த யூனிட் இருந்தாலுமே நம்ம ப்ராப்பரா வேக்கம் பண்ணிட்டு தான் கேஸ் வந்து ரிலீஸே பண்ணணும். அப்படியா? ஏன்னா அதுதான் ப்ரொசீஜர். இல்ல ஏன்னா சம் மாய்ஸ்சர், நீங்க காப்பர் பைப் ஃபிக்ஸ் பண்றப்ப மாய்ஸ்சர் கண்டர் உள்ள போயிருந்தாலுமே அது ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும். அதனால வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வேக்கம் பண்ணிட்டு பண்ணுங்க, சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். சரிங்க சார், நான் சொல்றேன் சார் சார் கிட்ட. இந்த டைக்கின் ஸ்டோரோட டெக்னீஷியன்ஸ் வந்து ஏசி இன்ஸ்டால் பண்றதுக்காக வரலாமான்றதுக்காக எனக்கு கால் பண்ணாங்க. ஏசி இன்ஸ்டால் பண்ணுவோம், வேக்யூம் பண்ணுவீங்களே, அதை பத்தி சொன்னாங்களா? நாங்க செல்ஃப் வேக்கம் பண்ணிடுவோம் சார். அது இன்ஸ்டலேஷன் வேக்கம் பம்ப்ல வேக்கம். சரி, ஓகே, நான் ஆஃபீஸ்லேயே நான் பேசுறேன். நான் ஆக்சுவலி அதுக்குன்னு போய் ஸ்பெசிஃபிக்காக சொன்னது அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல போல. டெக்னீஷியன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு செல்ஃப் வேக்யூமிங் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும் போது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, நம்ம வாங்கின ஏசி யூனிட்லேயே கேஸ் ஸ்டோர் ஆயிருக்கும்ல, அந்த கேஸையே நாங்கள் யூஸ் பண்ணி காப்பர் டியூப்ல இருக்கிற காற்று எல்லாத்தையும் வெளியே தள்ளிடுவோம் அப்படின்றத தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஆனால் மேட்டர் என்னன்னா, இந்த டெக்னிக் வந்து ஒரு எஃபெக்டிவான டெக்னிக் கிடையாது. இது வந்து காப்பர் டியூப்ல இருக்கிற மாய்ஸ்சரை மொத்தமாலாம் வெளியே எடுக்காது. மெயினாக டெக்னீஷியன்ஸ் வந்து இந்த டெக்னிக்கை புஷ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் வந்து, இதை பண்ணுறதுக்கு அவங்க தனியாக ஒரு டூல்ஸோ எதையும் கொண்டு வர தேவையில்லை. ஆனால் ப்ராப்பராக ஒரு வேக்யூம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் வேக்யூம் பம்ப் தூக்கிட்டு வரணும். அதோட வெயிட்டே ஒரு 5 to 10 kgs இருக்கும். ஸோ நீங்கள் ஏசி வாங்க போறீங்கன்னா என்ன ஏசி வேணாலும் வாங்குங்க. நான் டைக்கின் வாங்கினேன், நீங்கள் வந்து ப்ளூ ஸ்டார் வாங்கலாம், எல்ஜி வாங்கலாம், சாம்சங் வாங்கலாம், எந்த ஏசி வேணாலும் வாங்குங்க. பட் வேக்யூமிங் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏசி யாராவது ஆன்லைனில் வாங்க போகிறீங்கன்னா, நான் ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு 4-5 பிராண்டுக்கான ஏசியோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள்.